வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்னி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நான் எவ்வளோ லென்த்தாக த்ரெட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆனால் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா இவ்வளோ லென்த் எடுக்கக்கூடாது. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு ஃபிங்கர்லேருந்து ரைட் ஹேண்டு ஷோல்டர் வரைக்கும் உள்ள லென்த்து மட்டும் எடுத்தால் தான் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கட் பீடு, ரைஸ் பீடு வச்சு ஒரு ரவுண்ட், இன்னொரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா கட் பீடு மட்டும் வச்சு போட்டிருக்கேன். கட் பீடு மட்டும் யூஸ் பண்ண இடத்துலலாம் நான் இந்த த்ரெட்டு வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். ஒரு சீக்வன்ஸும் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். இந்த த்ரெட்டை நீடில் இன்சர்ட் பண்ணும்போது த்ரெட்டு பிரியும். அதுக்கு நம்ம த்ரெட்டோட டிப்பில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது த்ரெட்டை கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணால் தான் ஃப்ரெஞ்ச் நாட்டு நீட்டாக அழகாக வரும். இது மாதிரி நான் எல்லா இடத்துலையும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏஏசிக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.